வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேத்தமேட்டிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல 7th சம் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். a equal to the set of all natural numbers less than 8. ஸோ a equal toங்கிறது என்ன செட்டு நம்ம முதல்ல இப்போ கண்டுபிடிக்கணும். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் எப்பவுமே வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அது தெரியும் நமக்கு. ஸோ a equal to 1 2 3 4 5 6 7. 8 வராது, ஏன்னா less than 8ன்னு கொடுத்துட்டாங்க. less than or equal to 8ன்னு கொடுத்துருந்தா 8ம் வரும். ஸோ less than 8ன்னு கொடுத்துட்டதுனால a equal to 1 2 3 4 5 6 7 வரைக்கும் வரும். ஓகே, தென் பிங்கிற செட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா the set of all prime numbers less than 8. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா prime numbers. ஸோ prime numbersங்கிறது நமக்கு என்ன எல்லாம் தெரியும், லாஸ்ட் வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். prime number டெஃபினிஷன் என்னன்னா it is only divisible by 1 and itself. So b equal to the set of all prime numbers less than 8 ன்னு கொடுத்துட்டாங்க கண்டிஷன். that is equal to 2 3 5 7. இதுதான் bங்கிற செட்டு. ஸோ ஏங்கிற செட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், பிங்கிற செட்டு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். தென் சி என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் அப்படின்னா the set of all even prime number. ஈவன் ப்ரைம் நம்பர் இங்கே கவனிங்க, ஈவன் ப்ரைம் நம்பர்னா 2 மட்டும்தான் வரும், வேற எந்த ப்ரைம் நம்பருமே ஈவனாக இருக்காது இல்லையா. ஸோ சி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்னா அந்த செட்டில் வந்து 2 மட்டும்தான் வரும், பிகாஸ் 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ நம்ம இப்போ ஏங்கிற செட்டு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது பி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சம்மில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெரிஃபை தட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. எப்பவும் போல தான் நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் வித்தின் ப்ராக்கெட்ஸில் என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டு வந்து 1 2 3 4 5 6 7 இன்டர்செக்ட் வித் 2 3 5 7. பிங்கிற செட்டு 2 3 5 7. இது ரெண்டுக்கும் நம்ம வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் எலிமெண்ட், அதாவது ஏங்கிற செட்லேயே இருக்கணும், பிங்கிற செட்லேயே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன 2 3 5 7. ஓகே, நவ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 2 3 5 7. நவ் A intersection B cross C is equal to ஏங்கிறது 2 3 A intersection Bங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது என்னன்னா 2 3 5 7. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வித் Cங்கிற செட்டு வந்து 2. ஓகே, தென் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன, இதில் முதல் செட்டில் வந்து 2 3 5 7 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இதில் 1 எலிமெண்ட் இருக்குது. ஸோ 2, 2 ஃபர்ஸ்ட் பேர், 3, 2 செகண்ட் பேர், 5, 2 தேர்ட் பேர், 7, 2 ஃபோர்த் பேர். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிடுவோம், இதனுடைய காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதுவோம். தட் இஸ் 2 2. 3 எடுத்துக்கிட்டு அதனுடைய காம்பினேஷன் 3 2. 5 எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய காம்பினேஷன் 5 2. 7 எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய காம்பினேஷன் 7 2. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, தென் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. முதல்ல வந்து நம்ம ஏ கிராஸ் சி என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏங்கிற செட்டு 1 2 3 4 5 6 7 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வித் 2. ஓகே, தென் இதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம் தெரியும் நமக்கு. 1 2 2 2 3 2 4 2
5 2 6 2 7 2. Then B cross C கண்டுபிடிக்கணும். Bங்கிற செட் வந்து 2 3 5 7. Cங்கிற செட் வந்து 2. ஓகே. Then B cross C is equal to இதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2 2 3 2 5 2 7 2. ஓகே. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு A cross C இன்டர்செக்ஷன் B cross C is equal to A cross C நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். இன்டர்செக்ஷன் this symbol is very much important. இன்டர்சிம்பிள். அடுத்தது B cross C என்ன வந்ததோ அதையும் எழுதிக்கிறோம். எழுதிட்டு இன்டர்செக்ஷன்னா தெரியும் நமக்கு காமன் எலிமெண்ட்ஸ் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் காமனாக இருக்கிற எலிமெண்ட் வந்து 2 2. இதுலேயும் 2 2 இருக்குது, இதுலேயும் 2 2 இருக்குது. ஓகே. தென் 3 2 இந்த செட்லேயும் இருக்குது, இந்த செட்லேயும் இருக்குது. ஓகே. தென் 5 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 7 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ அந்த காமன் எலிமெண்ட்ஸை ஃபுல்லாக இதில் எழுதிடுறோம். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. From 1 and 2, A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. இது வந்து true நம்ம prove பண்ணிட்டோம். Then second subdivision A cross B minus C. இதில் ஒரு நியூ சிம்பிள், இது வந்து மைனஸ், இது மைனஸ்ன்னு நம்ம ப்ரொனன்ஷியேட் பண்ணுவோம். A cross B minus C is equal to A cross B minus A cross C. இதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். A cross B minus C. ஓகே. வித்தின் பிராக்கெட்ஸ் என்ன இருக்குது அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ B minus C is equal to Bங்கிற செட்டு என்னது 2 3 5 7 minus 2. ஓகே. தென் இதனுடைய ஆன்சர் 3 5 7. இது எப்படி வருது அப்படின்னா, அதாவது பி செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது 2 3 5 7 இருக்குது. சிங்கிற செட்டை இதிலிருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற இந்த 2 இதுலேயே இருக்குது, அந்த 2வை நம்ம விட்டுறணும். இதில் இருக்கிற எலிமெண்ட்டை இதுலேயே இருக்குது. ஸோ இந்த 2வை மட்டும் விட்டுட்டு 3 5 7, அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் இருந்து செகண்ட் செட்டை நம்ம மைனஸ் பண்ணுறோம். 2 3 5 7 இதில் இருந்து இந்த இதை மைனஸ் பண்ணும் போதில் இதில் இருக்கிற எலிமெண்ட்டை இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த எலிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு 3 5 7 பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம எழுதிடுறோம். ஸோ B மைனஸ் சிங்கிறது வந்து 3 5 7. ஓகே. தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடு A கிராஸ் B மைனஸ் C இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டு 1 2 3 4 5 6 7 கிராஸ் 3 5 7. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது B மைனஸ் C. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுனோம்னா இதனுடைய எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம இங்கே எழுதுகிறோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன எடுப்போம் 1 எடுத்துக்கிடுவோம். இதனுடைய பேர் எல்லாத்தையும் எழுதுவோம். 1 3, அப்புறம் 1 5, அடுத்தது 1 7, அதே மாதிரி 2 3 2 5 2 7, அடுத்தது 3 3 3 5 3 7, 4 3 4 5 4 7, 5 3 5 5 5 7, 6 3 6 5 6 7, 7 3 7 5 7 7. இடையில கமா போட்டு தான் எழுதணும். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே. தென் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. ஓகே. A கிராஸ் Bங்கிறது ஏங்கிற செட்டு 1 2 3 4 5 6 7 கிராஸ் Bங்கிற செட்டு 2 3 5 7. இதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இவ்வளோ எலிமெண்ட்ஸ் வரும். எல்லாத்துமே எழுதி நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 1 ஃபஸ்ட்டு இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிடுவோம். இதோட இந்த பேரை சேர்த்து எழுதணும். அதாவது 1 எடுத்துக்கிட்டா 1 2 1 3 1 5 1 7. அதே மாதிரி 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 2 2 3 2 5 2 7. அதே மாதிரி 3 எடுத்துக்கிட்டா 3 2 3 5 3 3 3 5 3 7. அதே மாதிரி 4 2 4 3 4 5 4 7.
5 2 5 3 5 5 5 7 6 2 6 3 6 5 6 7 7 2 7 3 7 5 7 7. இப்போ A cross C கண்டுபிடிக்கணும். A cross C is equal to Aங்கிற செட் வந்து 1 2 3 4 5 6 7. ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வித் Cங்கிற செட் வந்து 2. இப்போ இதனுடைய பாசிபிலிட்டிஸ் நம்ம எழுதுனோம்னா 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஓகே, தென் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து A cross B மைனஸ் A cross C. A cross Bல வந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் இங்கே எழுதிக்கிறோம். மைனஸ், இந்த சிம்பிள் இம்பார்ட்டன்ட், மைனஸ் A cross Cல என்ன ஆன்சர் வந்ததோ அதை ஃபுல்லாக நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு அதாவது Bல இருக்கிற எலிமெண்ட் Aலையும் இருக்கணும், அந்த எலிமெண்ட்டை மட்டும் விட்டுறணும். அதுதான் இந்த மைனஸ் சிம்பிளுடைய மீனிங். ஸோ நம்ம இந்த Bல இருக்குது பார்த்தீங்களா, அதாவது செகண்டாக இருக்குது, செகண்ட் செட்டில் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 இங்கே இருக்குது, இதுலேயும் 1 2 இருக்குது. இது நல்லா கவனிங்க, இதுலேயே இருக்குது. ஸோ அந்த எலிமெண்ட்டை நம்ம ஆன்சரில் எழுதக்கூடாது. அதுதான் இந்த மைனஸுடைய மீனிங். இப்போது 2 2 இதுலேயே இருக்குது. அதே மாதிரி 3 2 இங்கே இருக்குது, இதில் இருக்குது. 4 2 இதுலேயே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்தது 5 2 5 2 6 2 6 2 7 2 7 2. இப்போ இந்த 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 7 எலிமெண்ட்ஸும் இங்கே 7 எலிமெண்ட்ஸும் இருக்குது, காமனாக இருக்குது. இந்த காமன் எலிமெண்ட்ஸை நம்ம விட்டுறணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற பேலன்ஸ் மட்டும்தான் எழுதணும். செகண்ட் செட்டில் பேலன்ஸ் இருந்ததுன்னா விட்டுறலாம், இதில் இல்லை. பட் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ A மைனஸ் B அப்படின்னா ஏலையும் இருக்கணும், பிலையும் இருக்கணும். காமன் எலிமெண்ட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும்தான் எழுதணும். பியில் பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எழுதக்கூடாது. இதுதான் இந்த மைனஸுடைய மீனிங். ஸோ அப்படி எழுதும் போதில் இங்கே ஆன்சர்ஸ் என்ன வருதுன்னா 1 3 1 5 1 7 2 2 3 2 5 2 7. நான் கம்மா இல்லாமல் சொல்கிறேன், பட் இப்படி தான் எழுதும் போதில் நீங்கள் கம்மா எழுதிக்கிறணும். 3 3 3 5 3 7 6 5 6 7 7 3 7 5 7 7. This is equation number 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், தென் செகண்ட் ஈக்குவேஷன், இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும் போதில் ஆன்சர்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரம் 1 and 2 left hand side equal to right hand side. Therefore given statement என்னன்னா A cross B minus C equal to A cross B minus A cross C ங்கிறது true. இதில் நம்ம இந்த சம்மில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே பாயிண்ட் வந்து இந்த மைனஸுங்கிறத எப்படி எழுதணும் அப்படின்னு தான். அதை நான் சொல்லியிருப்பேன். இன்னும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதோட நம்ம எக்ஸசைஸ் 1.1ல இருக்கிற 7 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். தென் அடுத்த எக்ஸசைஸ் 1.2 வந்து நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.